லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒருத்தர் யாருன்னா நம்மளை பற்றி தான். நம்மளுடைய மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஜென்ரலாக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். எமோஷ்னல்னால் அது ரொம்ப நேச்சர், ஆட்டோமேட்டிக்காக அரைஸ் ஆகிறது. ஒரு ஹாப்பி, ஒரு ஃபியர், சேட், ஒரு ஜெலசி, இது மாதிரி நிறையா விஷயம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக, ஒரு இயற்கையாக வெளிப்படக்கூடியது. ரொம்ப அதை நாம் நிறைய விஷயம் இது தொடர்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஜஸ்ட் நம்ம ரியாக்ட் பண்ணிவிடுவோம். அப்போது அது ஒரு பெரிய எனிமி இல்லை, ஜஸ்ட் அது ஒரு சிக்னல், நமக்குள்ளே ஏற்படுற ஒரு சிக்னல், அவ்வளோதான். இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோனில் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஆப்பில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்டேட்லாம் வருதோ அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம மைண்டு, ஃபோனு, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தாட்டு. நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகியிருக்கோம், உணர்ந்திருக்கோம், இது எல்லாமே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அது எல்லாமே ஸ்டோர் ஆனது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ். அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக வர நோட்டிஃபிகேஷன் தான் எமோஷன். ஓவராலாக இப்போ எமோஷன் அப்படின்றது ஒரு இன்னர் ஃபீலிங், ஒரு நம்மளுடைய மனதினுடைய ஒரு நிலை. நம்ம என்ன உள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு பார்கோட் போட்டு வச்சுருக்குறோம், அது எல்லாம் வெளியில் எனக்கெல்லாம் இருக்குதோ அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கேன் ஆகி, அது ட்ரிகர் ஆகி, அது எமர்ஜ் ஆகும், அது வெளியில் வரும், அது எண்ணமாக உருவாகும். அந்த எண்ணம் மூலமாக ஒரு எமோஷன் உருவாகும். அந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக அந்த எமோஷன் அப்படின்றது சிக்னல். ஜஸ்ட் அது நமக்கு எதிரி இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன இது வரைக்கும் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது ரிலேட்டடாக வெளியில் பார்க்கும்போது அது எமர்ஜ் ஆகுது, ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அவ்வளோதான். அதை சரியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற போல் நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு ஹேபிட் உருவாகும். அப்போது எமோஷன் அப்படின்றது ரொம்ப நேச்சர், ஆட்டோமேட்டிக், இயற்கையாக வரக்கூடியது. அது நம்ம கையில் கிடையாது. அது ஜென்ரலாக வரும், போயிடும். ஆனால் அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறோம், அது தொடர்பாக நாம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளை பாதிக்கும். அதுக்கு பொறுப்பு நாம் தான். உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணி திங்கிங் ப்ராசஸ் பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. தொடர்பாக எமோஷன் வருது அப்படின்னாலும் அது நேச்சர். ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஆக்டிவிட்டி, ஒரு செயல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் பொறுப்பு. அந்த செயலுக்கு முழு காரணம் நீங்கள் அப்படின்ற விஷயந்தான் முக்கியம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தாட்டு, திங்கிங்கு, எமோஷன், இது எல்லாம் எது தேவை, இது வேணாம், இது நேச்சர், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம், அது நம்மளை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது எமோஷன்ஸ். ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது, நம்ம உள்ளுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமவே வச்சுருக்கிறது. ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெஸ்டு அப்படின்னா ரொம்ப கத்துறது, ஏதாவது தேவையில்லாமல் பேசுகிறது, அடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹர்ட் ஆகும். அப்போது எமோஷன் வெளிப்படுத்தாதது அப்படின்னும்போது அது நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஒரு மன அழுத்தமாக இருக்கும். அது சில நேரத்தில் எப்போ வெளியில் வரும்னு தெரியாது. அதுக்கான நேரம் பயன்படுத்திட்டு அது வெளிப்பட்டுடும். சம்மந்தமே இல்லாதவங்க மேலே கூட வெளிப்பட்டுடும். அப்போ இதை பற்றின ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்போது இந்த எமோஷனுடைய பேஸ் என்னென்னா தாட்டினுடைய பேஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய சரௌண்டிங்னால் நம்மளுடைய சரௌண்டிங்கினுடைய சோர்ஸ் தான் நமக்கு தாட்டாக வரும். சோர்ஸ்னால் நம்மளுடைய பேரண்ட்ஸு, டீச்சர், சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இது ரிலேட்டடான ஒரு எண்ணங்கள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வரும்போது அதை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அது ஒரு ஐடென்டிட்டியாக நம்ம மனசில் பதிஞ்சிடுது. அப்போ நம்ம என்ன உள்ளே இருக்கோ அதுதான் வெளியில் ஸ்கேன் ஆகி நமக்கு உள்ள எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி ஒரு எமோஷன் வருது. அப்போ இது ரொம்ப ஆட்டோமேட்டிக் நேச்சர்னு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளை பயன்படுத்தாமல் நாம் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த சுச்சுவேஷனுக்கு
ஏற்ற மாதிரி நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிடும். அப்போ அந்த எமோஷனை வேறு விதமாக எப்படி எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அந்த எமோஷன் உருவாகுது, ஒரு எனர்ஜி நமக்குள்ளே ஏற்படுது, ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னா அதை கவனிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு ஒரு நேம் நாம் மனசுக்குள்ளே சொல்லுவோம் இல்லையா, அதை ரொம்ப ஒரு மைனூட்டாக அதுக்கு ஒரு நேமாக நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஆங்கர், இது வந்து ஒரு பயம், இது வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு, இது ஒரு துன்பம், ஒரு கஷ்டமான ஒரு உணர்வு அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு நேம் நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது, இதுதான் அது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது அது கொஞ்சம் டிலே ஆகும், எமர்ஜ் ஆகிறது கொஞ்சம் குறையும். அப்படியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போதே அது கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாஸ் ரூமில் கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நேம் சொல்லி கூப்பிட்டதும் அந்த கிளாஸே அமைதியாகிடும். அது மாதிரி நிறைய இது மாதிரி எண்ணங்கள் கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது ஒரு எண்ணம் வந்து ஒரு எமோஷ்னலாக எமர்ஜ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக அக்யூரேட்டாக அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு நாம் அப்சர்வ் பண்ணுறோம், பார்க்குறோம், கவனிக்கிறோம் அப்படின்னும்போது அதனுடைய பவர் குறையும். அதை நாம் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நாம் அது பயன்பாட்டிலேருந்து தப்பிச்சிடலாம். நாம் என்ன அந்த எமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த எமோஷன் முடிவு பண்ணாமல் நாம் முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய மூச்சையை கவனிக்கலாம். உள்மூச்சு, வெளிமூச்சு, அதனுடைய வேகம், அதனுடைய உணர்வு, அதனுடைய நிலை, இதெல்லாம் கவனிக்கும் போது அந்த எமோஷன் அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். லென்த் ஆஃப் த பிரேக் எவ்வளோ நீளமாக இருக்குது உள்மூச்சு, எவ்வளோ நீளமாக இருக்குது வெளிமூச்சு, ஒரே மாதிரி இருக்கா, இல்லை இது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு நாம் ரொம்ப கவனிக்க அந்த எமோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நமக்கு ஒரு கேப் கிடைக்கும். கேப்னால் ஒரு எமோஷன் உருவான பிறகு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிவிட்டு கூட நாம் என்ன யோசிப்போம், இது நானா, இல்லை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அப்படி ரியாக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக அதுக்கு சரியான ஒரு பதிலை ரொம்ப பொறுமையாக நம்மளால் கொடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய பாடி மேலே ஒரு அவேர்னஸ் நம்ம வைக்கணும். உடல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு, எந்த இடத்துல ஒரு இறுக்கம் இருக்குது, அப்புறம் எந்த இடத்துல ஒரு ஹாட்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, எந்த இடத்துல ஒரு நார்மலாக இல்லை, எந்த இடத்துல கொஞ்சம் தளர்வாக ஆக்கணும். ஒரு மூச்சு மூலமாக நம்ம கவனிக்க உடல் தளர்வாகும்போது அந்த எமோஷனும் காணாமல் போகும். ஏன்னா மனம் உடல் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனுடைய காஸ் எங்கே அப்படின்றத நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மொத்தத்தில் எமோஷன் அப்படின்றது நம்மளுடைய எனிமி கிடையாது. ஜஸ்ட் அது வந்து ஒரு சிக்னல். ரியாக்ஷன், ரெஸ்பான்ஸ், இதுதான் முக்கியம். ரியாக்ஷன் நம்ம டக்குன்னு பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறத விட ரெஸ்பான்ஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி அவேர்னஸாக அந்த எமோஷனை பார்க்கும்போது நமக்கு சாய்ஸ் கிடைக்கும். இந்த எமோஷனுக்கு இதுதான் நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது, சாய்ஸ் இருக்குது. இப்படியும் ரியாக்ட் பண்ணலாம், இப்படியும் பேசலாம், இப்படியும் சொல்லலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்குது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். நன்றி.